மற்றவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்மளை போலவே ஒரு இளைஞர் ஒரு ஆவலா ஒரு சாதுவ போய் பார்க்குறாருங்க. அந்த சாதுட்ட என்ன வரன்னு கேட்குறாங்க அப்படின்னா, நான் மற்றவங்க மனசுலலாம் என்னென்ன என்னை பத்தி நினைக்கிறாங்களோ எல்லாமே என் காதுக்கு கேட்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த வரத்த கேட்குறாருங்க. அந்த சாதுவும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த வரத்த குடுத்துடுறாங்க. ரொம்ப உற்சாகமா இனிமேல் நம்ம மத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமா வெளியில போறாருங்க. அன்னையிலிருந்து அவருக்கு மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நம்மளுக்கு காதுல கேட்டுட்டு இருக்குங்க. அத அவருடைய நெருங்கின சொந்தங்கள், அவர் வேலையில இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவர பத்தி யாருமே நல்லதா நினைக்கலீங்க. அவருடைய நெகட்டிவான விஷயங்கள் மட்டும் தான் மற்றவங்க மனசுல பதிஞ்சிருக்குங்க. உடனே அவருக்கு இதெல்லாம் கேட்டப்போ, இவங்கலாம் நம்மளை பத்தி இப்படி நினைச்சிருக்காங்களே, இப்படி எதிர்மறையா நம்மளை பத்தி நினைச்சிருக்காங்களே, இவங்கலாம் இப்படி பத்தி என்னை நினைப்பாங்களா அப்படின்னு ரொம்ப கவலையாகுறாருங்க. மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கிறாருங்க. ஐயோ! இந்த மாதிரியான ஒரு வரம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த சாதுவ போய் பார்க்குறாருங்க. அந்த சாதுவ நீ தான் கேட்ட வரத்த நான் குடுத்துட்டேனே, மறுபடியும் எதுக்கு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கிறாருங்க. அப்ப சொல்றாரு, ஐயோ! எனக்கு இந்த மாதிரியான ஒரு வரம் வேண்டாம். நான் ரொம்ப மற்றவங்கள நான் நம்புனேன். ஆனா அவங்க எல்லாருமே என்னை பத்தி ஒரு நெகட்டிவா நினைக்கிறாங்க. அத என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு ரொம்ப நெருங்குனவங்க எல்லாம் கூட என்னை பத்தி ஒரு எதிர்மறையா நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு வரம் எனக்கு வேண்டாம் சாது அப்படின்னு சொல்றாங்களாம். அப்போ அந்த சாது இவருக்கு புரிய வைக்கிறதுக்காக என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மரத்துக்கடியில நீ போய் கண்ணை மூடி தூங்குற மாதிரி நீ நடிச்சிரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதுவும் அப்படி சொன்னதுனால அதை கேட்டுட்டு அவருக்கு என்னவோ புரியல. இருந்தாலும் நம்ம அந்த சாது சொல்றதை செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கடியில சும்மா கண்ணை மூடி தூங்குற மாதிரி நடிக்கிறாருங்க. அப்போ முதலாவது ஒரு குடிகாரன் வர்றான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இவன் நைட் ஃபுல்லா குடிச்சிட்டு பகல் நேரத்துல இப்படி தூங்கிட்டு இருக்கானே, இந்த மாதிரி உலகத்துல இப்படி இருக்கானா, பகல் நேரத்துலயும் இப்படி படுத்துட்டு இருக்கானே அப்படின்ட்டு பேசுறாங்க. இதெல்லாமே அவனுக்கு காதுல கேட்டுட்டு இருக்குங்க. ரெண்டாவதா ஒரு திருட வர்றான். அந்த திருட என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவன் நைட்டெல்லாம் எங்கெல்லாம் திருடிட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கிறாங்க. மூணாவதா ஒரு விவசாயி வர்றாங்க. அந்த விவசாயி என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்பேற்பட்ட வெயில ரொம்ப களைப்பா இருந்திருக்கும் போல, அதுதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணங்களை வெளிப்படுத்திட்டு போறாங்க. அப்போ அந்த சாது அவரை கூப்பிட்டு நீ எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவனுக்குள்ள புரியுது, ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அவங்க மனநிலைக்கும் அவங்க அவங்க பக்குவத்துக்கும் அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அதன்படிதான் அவங்களுடைய மற்றவர்கள் சார்ந்த எண்ணங்கள் இருக்கு அப்படிங்கிறத சாது அவர்கிட்ட நீ புரிய வச்சிருக்காருங்க. இந்த கதையின் மூலியமாக நான் உங்ககிட்ட ஒரு 3 விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க. முதலாவதாக, நம்மளை பற்றி மற்றவங்க யாராவது தப்பாக நினச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு புரிதலுக்கு வரணுங்க. அதாவது அவங்க நினைக்கிறது நம்மளை பற்றி வேணால் இருக்கலாம், ஆனால் அது அவர்களுடைய கதை, அவங்களுடைய அந்த சூழ்நிலை வச்சு நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணுங்க. அந்த இடத்துல அது நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறதில்ல. நம்மளுடைய எண்ணங்கள் மற்றும் நம்மளுடைய எண்ணங்கள் சார்ந்த நம்பிக்கைகள் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நம்ம இருக்கணுங்க. இரண்டாவதான விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவர்கள் உங்களை பற்றி தவறாக நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் அந்த இடத்துல அவங்க உங்களை காயப்படுத்தணும்னு நினச்சி சில வார்த்தைகள் பேசுனாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு விழிப்பு நிலையில் இருந்து, அதாவது அவங்க ஒரு அறியாமையினால் இந்த விஷயங்கள் செய்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை வச்சு அவங்க உங்களையே ஜட்ஜ் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணுங்க. அந்த நபரும் வேணும்னே அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்க மாட்டாருங்க. அவருடைய அறியாமை, அவருடைய ஏக்கம், இப்படி பல வார்த்தைகள் கொண்டு சொல்லலாங்க. மூன்றாவதாக உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு நபர் உங்ககிட்ட ஒரு குறைய சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு புரிதலுக்கு வரணுங்க. அந்த குறைய நம்ம சரி பண்ணுறதன் மூலியமாக நமக்கோ இல்லை நம்ம குடும்பத்துக்கோ இல்லை நம்மளை சுற்றியுள்ளவர்களுக்கோ ஏதாவது ஒரு நன்மை அளிக்குமா? நிச்சயம் இது ஒரு நிஜமான குறை தானா, இது நான் குறைன்னு கூட சொல்ல நினைக்கலைங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு அடிப்படை காரணம் கூட நம்ம சொல்லலாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு நபர் நம்மக்கிட்ட சொல்ல வர்றப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்து அந்த விஷயத்தை நம்ம சரி செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக நன்மை அளிக்குமா அப்படிங்கிறத நீங்களாம் உங்களுக்குள்ள ஒரு யோசனை கொண்டு வரணுங்க. நம்மளை பற்றி
மிகவும் எதிர்மறையா நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம ஒரு அன்பை வெளிப்படுத்துறப்போ நிச்சயம் அவங்களுடைய எண்ணங்களை நம்மளால மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்க. வாழ்க்கையில் எல்லாமே தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்று கவலைப்படாதே. எல்லாம் தரமானதாக உன்னை வந்து சேரும்.